வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.7ல first sum பார்க்க போறோம். Find the square root of the following rational expressions. பின்வருவனவற்றின் வர்க்கமூலம் காண்க. அதுல first question வர்க்கமூலம் காண்கன்னு சொல்லிட்டனால நம்ம இந்த வர்க்கமூல குறியீடு போடுறோம். போட்டு உள்ளுக்குள்ள 400 x power 4 y power 12 z power 16 by 100 into x power 8 y power 4 z power 4 அதாவது square root of 400 x power 4 y power 12 z power 16 by 100 x power 8 y power 4 z இன் அடுக்கு 4 இல்லீங்களா முதல்ல என்ன பண்ணனும் அப்படினா இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஒரு டினாமினேட்டர் இருக்கு ஒரு நியூமரேட்டர் இருக்கு அதனால ஒரு தொகுதியும் ஒரு பகுதியும் இருக்கனால நம்ம எவ்வளவு அடிக்க முடியும் சுருக்க முடியுமோ அதெல்லாம் சுருக்கிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ போயிருக்கு இல்லீங்களா மேலேயும் x இருக்கு கீழேயும் x இருக்கு இதுல சின்ன பவரை முழுவதுமா அடிச்சிட்டு பாருங்க இந்த அடுக்குல 4 போயிருமா அடிக்கும்போது அதே மாதிரி y ரெண்டு பக்கமும் இருக்கு நியூமரேட்டர்லயும் இருக்கு டினாமினேட்டர்லயும் இருக்கு சோ நாம இதுல லோயஸ்ட் பவர் முழுசுமா அடிச்சிரோம் இதுல 4 போச்சுனா 8ங்களா அதே மாதிரி z தான் இதுல 4 போச்சுனா 12 சோ மீதி இருக்குறத நம்ம கலெக்ட் பண்ணி எழுத போறோம் பாருங்க மேலே என்ன இருக்கு அப்படினா root of 4 y power 8 z power 12 இருக்கு கீழ x power 4 மட்டும் தான் மிச்சம் இருக்கு ரைட்டுங்களா இப்போதான் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ரூட்டை விட்டு வெளிய எடுக்க போறோம் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளிய எடுக்க போறோம் பாருங்க இந்த 4 க்கு 2 ன்னு எடுத்துக்கலாம்ங்களா அதே போல இந்த y power 8 இந்த அடுக்கு வரது பவர் வரதெல்லாம் பவரை மட்டும் 2 ஆல டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸ்கொயர் ரூட் அப்படினா பவர் இருக்கு அப்படினா அந்த பவரை 2 ஆல வகுத்து போட்றது சோ இது 2 ஆல வகுக்குறோமா இந்த y power 4 இந்த 12 2 ஆல டிவைட் பண்ணா z power 6 by இது x square அப்படினு சொல்றோம் சோ இதனோட ஆன்சர் நமக்கு 2 into y power 4 z power 6 by x square அப்படினு கிடைக்குது एक्चुअली நமக்கு இந்த வேரியபிள்ஸ்ல மட்டும் இந்த மாடுலஸ் சைன் போடுவோம் ஏன்னா நமக்கு வேரியபிள்ல நமக்கு ஹோல் ஸ்கொயர் போடும்போது பிளஸ் போட்டாலும் சரி மைனஸ் போட்டாலும் சரி வரக்கூடிய ஆன்சர் பிளஸ்ல வரும் அதனால நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்றோம் இந்த மாதிரி சோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் அதே செகண்ட் क्वेश्चन வர்க்கமூலம் காண்க அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு சொல் வார்த்தைகள்ல சொல்லி இருக்கிறது நம்ம வந்து சிம்பல் போட்டு போட்டுருக்கோம் பாருங்க மேல நியூமரேட்டர்ல ஒரு எக்ஸ்பிரஷனும் டினாமினேட்டர்ல எக்ஸ்பிரஷனும் கொடுத்திருக்காங்க एक्चुअली இது குவாட்ரேட்டிக் பாலினாமியல் ரெண்டுமே அதனால அத நாம காரணிப்படுத்தி அத நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும் அதாவது இருபடி பல்லுறுப்புக்கோவை அதனால அத முதல்ல காரணிப்படுத்தி அதுக்கு அப்புறம் தான் அதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம் பாருங்க இது ரூட் ஆஃப் மேல ஒன்னு கீழ ஒன்னு இருந்தா தனியா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூமரேட்டர் தனியாவும் டினாமினேட்டர் தனியாவும் எழுதிட்டோம் இத தனியா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் இத தனியா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் வாங்க ரஃப் வொர்க் பண்ணலாம் பாருங்க 7x square plus 2 root 14x plus 2 இதுதான் நமக்கு இதுக்கு தான் காரணிகள் கண்டுபிடிக்கணும் பாருங்க இது ரெண்டையும் பெருக்கிக்குவோமா நமக்கு என்ன கிடைக்கும் 14 ன்னு கிடைக்கும் 7 2s are plus 14 ன்னு கிடைக்கும் இந்த பிளஸ் சைன் என்ன சொல்லுது அப்படினா கண்டுபிடிக்கிற ஃபேக்டர்ஸ் ரெண்டையும் கூட்டிட்டீங்கன்னா இந்த மிடில் டேர்ம் கிடைக்கும் அப்படினு சொல்லுது பாருங்க 2 root 14 கொடுத்திருக்கனால நம்ம ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம் root 14 கூட பெருக்கணும் அப்படினா எனக்கு வந்து 14 கிடைக்கும் ரெண்டையும் கூட்டினா 2 root 14 கிடைக்கும் எல்லாமே பிளஸ் சைன் அதனால சைனை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆல் பிளஸ் இப்போ இங்க 7 ஆல மல்டிப்ளை பண்ணி தான் இந்த 214 ஆயிருக்கு அப்படினா நம்ம இந்த இடத்துல வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் எப்படி அப்படினா வட்டியோட அப்ப இங்கேயும் ரெண்டையும் 7 ஆல டிவைட் பண்ணனும் இப்போ இந்த 14 root 14 எப்படி எழுதலாம் அப்படினா root 7 into root 2 அப்படினு எழுதலாம் அதனால இங்க பாருங்க இந்த இடத்துல காட்றேன் சோ இது root 7 into root 2 னு மாறி இருக்கு கீழ இந்த 7 root 7 into root 7 னு மாத்துறோம் எதுக்காக மாத்துறோம்னா மேல ஒரு root 7 இருக்கு அதனால கீழ இருக்கிறது இப்படி எழுதணும்னா இதுக்கு அடிச்சிர முடியும் அதே தான் இருக்கும் அப்ப இங்கேயும் இதே வரும் root 2 by root 7 னு இங்கேயும் root 2 by root 7 னு தான் நமக்கு ஆன்சர் ஆகும் அப்ப நம்ம எப்படி இதனோட ஆன்சர் எழுதுவோம் அப்படினா கீழ x சேர்த்து எழுதுவோம் ஏன்னா x is the variable இல்லைங்களா x தான் இங்க மாறியா இருக்கிறதுனால நம்ம கீழ x சேர்த்து எழுதி மேல அப்படியே எழுதுவோம் சோ root 7x plus root 2 அப்படினு கிடைக்கும் இதுக்கு அதே மாதிரி இந்த இடத்துலயும் root 7x plus root 2 னு கிடைக்குது root 7x plus root 2 அப்படினு ரெண்டு ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் தான் x square minus 1 by 2x plus 1 by 16 ங்கற இருபடி பல்லுறுப்புக்கோவை இத எடுத்து எழுதிக்கலாம் வாங்க x square minus 1 by 2x
plus 1/14 அப்படின்ட்டு. நமக்கு இதுல வந்து இங்கேயும் ஒரு பின்னம் இங்கேயும் ஒரு பின்னமா இருக்கு. ஃபிராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே எல்சிஎம் மீட்போமா கண்டுபிடிச்சு மேலையும் கீழையும் பெருக்கி அதை ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிரஷனா மாற்றுவோம் இல்லைங்களா. அப்ப கீழே இங்க 16 இருக்கு, அப்ப எல்லாத்துக்கும் 16 வரணுங்கிறதுனால கீழே 1 இதை 16ஆல பெருக்கணும், இதை 8ஆல பெருக்கணும், நமக்கு வர மாதிரி. அப்ப இதை 16ஆல பெருக்கணும்னா 16x². மேலையும் கீழே 8ஆல பெருக்கினா தான் கீழே 16 வரும், அதனால 8x plus 1/16 அப்படின்னு மாறிடுச்சு. இதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம் சரிங்களா. இப்போ இதுதான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். நம்ம எப்படி காரணிப்படுத்துறது அப்படின்னா 16 ஒரு வாட்டி 16 இல்லைங்களா. 16 ஒரு வாட்டி 16 எழுதி 16 என்ன 16 பிளஸ் 16க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். பிளஸ் 16 கண்டுபிடிக்கணும், நன்னாங்க 16 கூட்டினா 8 வருதுங்களா. ஸோ அதான் நீங்க ஆனால் இங்கே -8 ரெண்டுக்கும் -8 போடுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிடும், -8 கிடைச்சிடும், பெருக்கினா +16 கிடைச்சிருமா. இவ்வளவுதான். நம்ம இது பாருங்க இங்க 1 தான் இருக்கு, ஆனால் 16 எழுதிருக்கோம் அப்படிங்கும் போது இந்த 16ஆல வகுக்கணும், இங்கேயும் இங்கேயும். நமக்கு தெரியும் 4 1 times 4 times, அதே தான் இங்கேயும் 4 1 times 4 times அப்படின்னு. நமக்கு இது மேல என்ன கிடைக்கும் அப்படின்னா 4x - 1, இதே மாதிரி இதுவும் 4x கீழே x சேர்த்து எழுதணும், மேல அப்படியே எழுதணும் by 16. பாருங்க இந்த 16 அப்படியே எழுதிட்டோம். இப்போ இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாருங்க இதனுடைய காரணிகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஃபேக்டர்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இதனுடைய ஃபேக்டர்ஸ் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதான் இதனோட ஃபேக்டர்ஸ் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா. இது ரெண்டையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இது ரஃப் ஃபார்ம். சோ இங்க வாங்க, நம்ம இதனோடது √7x plus √7x plus √2 into √7x plus √2 √7x plus √2 the whole square எழுதுனா பாருங்க இந்த ரூட் நம்ம இன்னும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே root of மேல என்ன ஆகும் அப்படின்னா 4x - 1 the whole square, ஏன்னா 4x - 1 into 4x - 1 இருக்கு. ஸோ 4x - 1 the whole square கீழே இருக்கிற 16 எழுதிட்டோம். இப்போ ரூட் எடுக்க போறோம். பாருங்க இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் போயிடும். மேல √7x plus √2 கீழே நமக்கு இது என்ன ஆகும்னா 4x - 1 பாருங்க இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் போயிடும். பட் இங்க கீழே வந்து 4 ஸ்கொயரா மாத்தும் போது வெறும் 4 நமக்கு ஆன்சரா வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படியே தலைகீழா கொண்டு போய் எங்க வச்சுக்கோமா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா √7x plus √2 into 4/4x - 1 அப்படின்னு இதை திருப்பி எழுதிடுவோம். இப்போ இங்க மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். எப்படி எழுதுறோம் அப்படின்னா 4 முன்னால போட்டுக்க போறோம். இத மேலயும் இது கீழேயும் போட்டு பாருங்க √7x plus √2/4x - 1 அப்படி. நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது இந்த மாடுலஸ் சைன் போடணும் இல்லைங்களா. எதுக்கு அப்படின்னா நம்ம பாருங்க இதை இப்படியும் மாத்திடலாம், இப்படியும் திருப்பி எழுதலாம். அப்போ அதனுடைய மதிப்பு மாறாது. அதனால எப்படி வந்தாலும் இது பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் அப்படிங்கிறதுனால மாடுலஸ் சைன் போட்டு எழுதிடும். இந்த மாதிரி மாறிலி உறுப்பு அதாவது கான்ஸ்டன்ட் டேர்முக்கு போட தேவையில்லை, அதனால தான் அதை வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம உள்ள போட்டிருக்கோம். ஸோ இங்கேயே போடணுமானாலும் போட்டுக்கலாம் பாருங்க. இவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். Earlier third question, find the square root of 121 into a plus b the whole power 8, x plus y the whole power 8, b minus c the whole power 8 by 81 into b minus c the whole power 4, a minus b the whole power 12, b minus c the whole power 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 121 81ஆல டிவைட் பண்ண முடியுமா பார்க்கிறோம், முடியாது. சோ அப்படியே வெச்சிட்டோம். லைக் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா a plus b தான் இங்க இருக்கு, இங்க a minus b இருக்கு, அதனால கிடையாது. x plus y யும் இல்ல, ஆனா b minus c இருக்கு பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. சோ பவர் 8 இது ஒரு 4 இது ஒரு 4ஓட சேர்த்து இது அப்படியே கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகுது. இப்போ மீதியை மட்டும் நம்ம எடுத்து எழுதிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு நம்ம பாருங்க மேல 121 into a plus b the whole power 8 into x plus y the whole power 8 by 81 into a minus b the whole power 12. இதுக்கு தான் நம்ம இப்ப ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். நம்பருக்கு நமக்கு தெரியும் 11 11 சார் 11 11 வாட்டி 121, அப்போ ஒரு 11 ஆன்சர். அதே மாதிரி 9 9 சார் 81, அதுல ஒரு 9 ஆன்சர். சோ கீழே எழுதிட்டோம். மீதி இருக்கிறத நம்ம இந்த மாடுலஸ் சைன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸா ரெண்டு பக்கம் போட்டு உள்ள எழுதணும் இல்லைங்களா, அதான் மாடுலஸ்னு சொல்லுவோம். இதை பாருங்க a plus b இந்த பவர் இருக்கு இல்லைங்களா, அதை 2ஆல டிவைட் பண்ணி எழுதினா போதும். ஸோ a plus b the whole power 4. அதே மாதிரி இதனுடைய பவர் 8 2ஆல டிவைட் பண்ணா போதும், x plus y the whole power 4. அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த a minus b யோட இந்த பவர் இருக்கு இல்லைங்களா, அடுக்கை 2ஆல் வகுத்து போட்டா 6 அப்படின்னு கிடைக்கும். So this is the answer from the third question.
Second question, find the square root of the following. கீழ்காணும் கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. This is the first question. 4x square plus 20x plus 25 இன் வர்க்கமூலம் காண்க அப்படினு இருக்காங்க. நம்ம அத வர்க்கமூல குறியீடுக்குள்ள போட்டோம். அதாவது square root of 4x square plus 20x plus 25 அப்படினு. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் பார்க்கணும். முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பார்க்கணும். பாருங்க இது ஒரு வர்க்க எண். அதே போல இதுவும் ஒரு வர்க்க எண். இப்படி வந்துச்சு அப்படின்னா a plus b the whole square இல்ல a minus b the whole square ஃபார்ம்ல அது வருமா அப்படினு நம்ம செக் பண்ணனும். பாருங்க அப்ப நம்ம எழுதும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா a square அப்படினா இதனுடைய வர்க்கமூலம் 2x the whole square இத மாத்திக்கலாம் இல்லங்க. அதே மாதிரி இந்த 25 5 ஸ்கொயர்னு மாத்திக்கலாமா? அப்ப என்ன இது a இது b இல்லீங்களா? அப்ப 2ab தான நடுவுல வரணும். 2ab வந்துச்சு அப்படினா இத எப்படி எழுதலாம்? 2x plus 5 the whole square எழுதலாமா? பாருங்க a square இது plus 2ab அப்படினா அது பெருக்கி பாருங்க 20 வருதா? plus 5 square அப்படிங்கும்போது 25 வருதா? சோ என்ன அர்த்தம்? நமக்கு a plus b the whole square ஃபார்ம்ல இருக்கு. அப்ப நம்ம a plus b the whole square அப்படினு அத மாத்திக்க முடியும். அதாவது இத 2x the whole square plus 2 into 2x into 5 plus 5 square அப்படிங்கிறது இது a. அப்போ a இது b. அப்போ b. அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த சைனை பொறுத்து இது பிளஸ்ஸா மைனஸான்னு பார்ப்போம். இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் the whole square எழுதுறோம். சோ இதுக்கு பதிலா இதை எழுதிட்டோம் இங்க. இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் போயிடும் இல்லைங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? modulus of 2x plus 5 அப்படினு சொல்லிட்டு the first oneக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுலயே செகண்ட் ஒன் பாருங்க 9x square minus 24xy plus 30xz minus 40yz plus 25z square plus 16y square இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படினா நமக்கு இந்த லாங் டேர்ம் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படினா x plus y plus z the whole square is equal to x square plus y square plus z square plus 2xy plus 2yz plus 2zx அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரும். இட்ஸ் an algebraic identity இல்லீங்களா? இயற்கணித முற்றொருமை இது ஞாபகம் வந்துரும். பாருங்க இப்போ அதனால இத ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். இந்த மாதிரி மாத்திக்கிட்டோம்னா நம்ம x எது y எது z எதுங்கிறது தெரியும் இல்லீங்களா? அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த 9x ஸ்கொயர் அப்புறம் y ஸ்கொயர்ல 16y ஸ்கொயர் அப்புறம் பிளஸ் 25z ஸ்கொயர் அப்படிட்டு x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயரை முதல்ல கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அப்புறம் x5 டேர்ம் என்ன -24xy அதுக்கு அப்புறம் -40yz அதுக்கு அப்புறம் +30z xxz ஒரு zx எழுதிட்டோம்ல. இப்போ இதுல இதனுடைய வர்க்கமூலம் பாருங்க இது 9 உடைய வர்க்கமூலம் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 is 3 x the whole square எழுத முடியும். அதே போல 4y the whole square எழுத முடியும் plus 5z the whole square எழுத முடியும். அது இல்லாம நம்ம இத பிரிச்சு எழுத வேண்டியதே இல்ல, அப்படியே வெச்சுக்கலாம். 24xy minus 40yz plus 30zx எழுதிட்டோம்ல. இப்போ பாருங்க இதனோட ஃபார்முலா இது அப்படிங்கும்போது இதனோட ஃபார்முலானா x டேர்ம் y டேர்ம் z டேர்ம் பாருங்க இதானே அத மட்டும் எழுத போறோம். பாருங்க 3x 4y sin அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா இங்க மைனஸ் சைன்ஸ் வருதுனால நம்ம sin அப்புறம் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு இப்போதைக்கு இப்போ sin போட போறோம். பாருங்க x z இருக்கிற இடத்துல என்ன வருது அப்படினா பிளஸ் வருது. இது ரெண்டும் மைனஸா இருந்தா மட்டும் தான் அது பிளஸ் வரும். பாருங்க இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கலாமா? சரி இப்போ பெருக்கி பாருங்க இது ரெண்டையும் 3x 4y பெருக்கி பாருங்க 12xy ன்னு வருது மைனஸ்ல வருது. அப்ப இத பிளஸ்ஸா மாத்திக்கலாம். ஓகேங்களா? அப்ப எப்படி இருக்கு அப்படினா -3x + 4y - 5z ஃபார்ம்ல இருக்கு the whole square. மறுபடியும் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க xy இருக்கிற இடத்துல மைனஸ் வருதா? ரைட். yz இருக்கிற இடத்துல மைனஸ் வருதா? கரெக்ட். zx இருக்கிற இடத்துல பிளஸ் வரும்போது ரெண்டும் மைனஸா இருந்தா தான் பெருக்கினா பிளஸ் வரும். ஓகே. இப்போ இது ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணிக்கலாம். ஏன் அரேஞ்ச்மென்ட் பண்றோம் அப்படினா பாருங்க எடுத்ததே மைனஸ்ல இருக்க வேண்டாம். அதனால 4y முன்னாடி எழுதிக்கலாம். பாருங்க இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் போயிடும். இல்லீங்களா? இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறோம். மாடுலஸ் ஆஃப் இந்த 4y பின்னால எழுதிக்கலாம். 3x பின்னாடி எழுதிக்கலாம். -5z பின்னாடி எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். Second and third question,
find the square root of 4x square minus 9x plus 2, 7x square minus 13x minus 2, 28x square minus 3x minus 1. இப்போ இந்த மூன்றும் ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் சரிங்களா, அதாவது இருபடி பல்லுறுப்புக்கோவை. இதனுடைய காரணிகளை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2 இருக்குங்களா, இதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கிக்க போறோம். நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் 8ன்னு கிடைக்கும். பிளஸ் பார்த்த உடனே நமக்கு தெரியணும் ரெண்டையும் கூட்டணும், ரெண்டு காரணிகளையும் கூட்டணும், ரெண்டுக்கும் ஒரே சைன் பாருங்க. இப்போ 1 8 is 8 கூட்டினா இந்த மிடில் டேர்ம் வருதா, நடு உறுப்பு வருதா, 9 வருது பாருங்க. இது மைனஸ் 9ங்கறனால ரெண்டுக்கும் மைனஸ் சைன் போட்டுக்கலாங்களா, அப்போ கூட்டினா மைனஸ் 9 வரும், பெருக்கினா பிளஸ் 8 வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளஸ் 8 கிடையாது, நம்ம இதை பெருக்கி தான் கிடைச்சது. அப்போ வாங்கின கடனை வட்டியோட இங்க திருப்பி கொடுத்துடலாம் பாருங்க. இது 4 ஆல 2 டைம்ஸ் 4 1 டைம்ஸ். இப்போ நம்ம இதை எழுத போறோம். எப்படி எழுதுறது அப்படின்னா கீழே இருக்கிறது கூட x சேர்த்து எழுதணும், மேல இருக்கிறது அப்படியே எழுதணும். ஸோ 4x minus 1 இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் அதுல x minus 2 அப்படிங்கிற இந்த செகண்ட் டேர்மும் நமக்கு கிடைக்குது. அடுத்தது எடுத்துக்க போறோம். எது அப்படின்னா 7x square minus 13x minus 2 அப்படின்னு பாருங்க. இது ரெண்டையும் பெருக்கிறோம், 7யும் 2யும் மைனஸ் 2யும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் 14. இப்போ இந்த மைனஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபேக்டர் வந்து இன்னொரு ஃபேக்டர் கழிங்க, கழிச்சாதான் மிடில் டேர்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. நம்ம அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 114 is 14 14 ஒரு வாட்டி, அப்பதான் 14ல இருந்து 1 கழிச்சா இந்த நடு உறுப்பு 13 கிடைக்கும். அப்புறம் இந்த மைனஸ் சைன் இன்னொரு விஷயம் சொல்லுது, ரெண்டும் வேறு வேறு குறி அப்படின்னு சொல்லுது. வேறு வேறு குறினா எதுக்கு என்ன குறின்னு பார்ப்போம். இங்க மிடில் டேர்முக்கு என்ன குறி இருக்கோ அது பெரிய நம்பருக்கும், சின்ன நம்பருக்கு அதனுடைய எதிர்குறியும் கொடுத்துட்டோம். பை 7 பை 7 7 ஒரு வாட்டி 2 வாட்டி. அப்ப இதை எழுதும்போது 7x plus 1 அப்புறம் அது x minus 2 அப்படின்னு. இது 7x plus 1 இது x minus 2 எழுதிட்டோம். அடுத்தது 28x square minus 3x minus 1 பாருங்க 28 ஒரு வாட்டி. ஸோ மைனஸ் 28 உடைய காரணிகள் கண்டுபிடிக்கிறோம். கழிச்சா நமக்கு மைனஸ் 3 வரணும் சரிங்களா. அப்போ 7 நாங் 28 கழிச்சோம்னா 3 வரும். மைனஸ் 3 வரணும்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு பிளஸ். அப்போ இதுதான். அப்போ இங்க என்ன பண்ணணும், பை 28, இங்கேயும் பை 28. 7 ஒரு வாட்டியும் இது 4 வாட்டியும், இது 4 ஒரு வாட்டியும் 7 வாட்டியும். இப்போ எழுதும்போது என்னன்னு கிடைக்கும் பாருங்க, 7x plus 1 அப்புறம் 4x minus 1 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x square minus 9x plus 2 அதாவது 7x square minus 13x minus 2 பெருக்கல் 28x square minus 3x minus 1 உடைய வர்க்கமூலம். நம்ம முதல்ல இந்த ரூட்டுக்குள்ளார இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸா எடுத்து எழுதிடலாம் பாருங்க. இது பாருங்க 4x minus 1 இது ஒரு 4x minus 1, அதனால 4x minus 1 the whole square. அடுத்தது x minus 2 x minus 2, so x minus 2 the whole square. அதுக்கப்புறம் 7x plus 1 7x plus 1, so 7x plus 1 the whole square அப்படிங்கிட்டு இந்த மூணுக்கும் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இது என்ன பண்ண போறோம், இந்த ஸ்கொயருக்கு ரூட் போயிடும், ஸ்கொயருக்கு ரூட் போகணும், அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம் நமக்கு இங்க கிடைக்கும். 4x minus 1 into x minus 2 into 7x plus 1 அப்படிங்கிறது நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர். In the fourth question, square root of 2x square plus 17 by 6x plus 1, 3 by 2x square plus 4x plus 2, 4 by 3x square plus 11 by 3x plus 2 இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையும் எடுத்து எழுதி அதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்க போறோம். So we have written all the quadratic polynomial one below the other and we are going to find the factors of it. முதல்ல பாருங்க, இத நம்மளோட எல்சிஎம் டினாமினேட்டரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பகுதியுடைய மீபோமா கண்டுபிடிச்சு நம்ம முதல்ல மாத்திக்கணும். பாருங்க கீழே ஒன்றும் இல்லைன்னா ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இது 6 ஆகணும், இதுவும் 6 ஆகணும் அப்படின்னா இது 6ஆல இதையும் 6ஆல பெருக்கணும். அப்போ 12x ஸ்கொயர் பிளஸ் இதுக்கு 6 இருக்கனால அப்படியே 17x பிளஸ் இது 6ஆல பெருக்கி 6 by 6 அப்படின்னு மாறிடும். இப்போ மேலே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணணும், கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்குவோம். ஸோ கீழே இருக்கிற 6 அப்படியே எழுதிட்டோம். மேலே பாருங்க இந்த 12 6 வாட்டி பிளஸ் 72 8 9 கூட்டினா 17 வருங்களா. ஸோ 8 9 பெருக்குனா 72 கூட்டினா 17 வருது, அதுதான் வரணும். ஓகே, இப்போ பை 12 பை 12 அப்போ 4ஆல் அடிக்கலாம், 2 வாட்டி 3 வாட்டி, இது 3ஆல் அடிக்கலாம், 3 வாட்டி 9 4 வாட்டி 12 சொல்லிட்டு. ஸோ கீழே எக்ஸ் சேர்த்து எழுதுவோம், மேலே அப்படியே எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ 3x plus 2
அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா 4x + 3 ஆகும். அடுத்து இந்த பாலினாமியல் என்ன அப்படின்னா கீழே எல்லாம் 2 இருக்கு, அப்ப இங்க 1 போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே 2 ஆகணும்னா மேலே கீழே 2ஆல பெருக்கணும். இதுவும் கீழே 2 ஆகணும் அப்படின்னா மேலே கீழே 2ஆல பெருக்கணும். சோ 3x² + 8x + 4 ஆயிடும். கீழே 2 இல்லைங்களா? இப்போ 3 × 12 + 12 தான் கான்ஸ்டன்ட். நம்ம வந்து 8 வரணும் இல்லைங்களா? 6 2s are 12 ஆட் பண்ணா +8 வரும் இல்லைங்களா? ஓகே. அப்போ /3 3ஆல் அடிக்கணும்னா ஒரு வாட்டி 2 வாட்டி இது அப்படியே தான். சோ இதோட ஆன்சர் என்ன ஆகும்னா x + 2 மேலே இன்டு 3x + 2 இது மேலே /2 அப்படினா இது வந்து அப்படியே எழுதிட்டோம். அதே மாதிரி இது இல்ல கீழே 3 அப்ப இங்க 1 போட்டு இத மட்டும் 3ஆல பெருக்கினா போதும். சோ 4x² + 11x + 3ஆல பெருக்கினா 6/3. இப்போ 24ங்களா 24 நமக்கு கூட்டினா 11 வரணும்னா 8 3 இல்லைங்களா? அப்போ ஓகே /4 இப்போ 4 ஒரு வாட்டி 2 வாட்டி. இப்போ இதை எழுதணும் அப்படின்னா x + 2 × 4x + 3/3. ஓகேங்களா? இப்போ நம்ம இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்டோட ஃபேக்டர், இரண்டாவதோட ஃபேக்டர், மூணாவதோட ஃபேக்டர் அப்படின்னு எழுதுறோம். அதுக்கு முன்னாடி இந்த பகுதியில வரதெல்லாம் எழுதலாம். பாருங்க 6 × 2 × 3 6 × இந்த 2 × 3 எழுதிட்டோம். மேல பாருங்க 3x + 2 இங்கே ஒரு 3x + 2 இருக்கு. அதனால 3x + 2 the whole square எழுதிக்கலாம். அதே மாதிரி பாருங்க 4x + 3 4x + 3 அதனால 4x + 3 the whole square எழுதிக்கலாம். x + 2 the whole square அப்படினும் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் விட்டு வெளிய எடுக்கணும் அப்படினா பாருங்க ஸ்கொயர் கொண்டு எடுத்துடலாமா? அப்போ மேல என்ன இருக்கும் 3x + 2 அப்புறம் 4x + 3 அதுக்கு அப்புறம் x + 2 இதெல்லாம் இதுக்கு மாடுலஸ் சைன் போட்டாச்சு. பாருங்க டினாமினேட்டர் என்ன இருக்கு அப்படினா இங்க ஒரு 6 இது ரெண்டையும் பெருக்கினா ஒரு 6 ரெண்டு 6ல ஒரு 6 வெளிய எடுக்கலாங்களா? அப்ப பகுதியில மட்டும் தான் அது இருக்கு. டினாமினேட்டர்ல மட்டும் தான் 6 வெளிய எடுக்க முடியும். அதனால மேல 1 போட்டு கீழ 6 போட்டோம். இதுதான் இந்த 4th क्वेश्चनோட ஆன்சர். அவ்வளவுதான்.